ஐடி செக்டார் அதிகமா ஃபால் ஆயிருக்கு. இப்போ ரொம்ப அட்ராக்டிவா இருக்கா? இல்ல ஸ்டில் இன்னும் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு. இது சொல்றது ஜேபி மார்கன். ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் ரொம்ப சீப்பா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது கிடையாது. ஸ்டில் இன்னும் எக்ஸ்பென்சிவா இருக்கு. இத தவிர இன்னும் 2 பெரிய பிரச்சனை ஐடி செக்டாருக்கு இருக்கு. இது என்ன பிரச்சனை அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சென்னை ட்ரேடிங் அகாடமி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. என்னோட ட்ரெய்னிங் செஷன் ஃப்ரீ ட்ரெய்னிங் சென்னையில ஏப்ரல் 4ஆம் தேதி 2 ட்ரெய்னிங் இருக்கு. காலையில தாம்பரத்திலயும், ஈவினிங் பள்ளிக்கரணையிலயும் இருக்கு. இந்த 2 ட்ரெய்னிங் செஷனும் நீங்க கலந்துக்கிறதுக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐடி ஸ்டாக்ஸ் இன்னும் எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்றத ஜேபி மார்கன் சொல்றதுக்கான ஒரு சில ரீசன் குரோத் கொலாப்ஸ் ஆயிருக்கு. மிடில் ஈஸ்ட் டென்ஷன், வார் டென்ஷன், இந்த ப்ராஜெக்ட்ஸோட டிமாண்ட் வந்து இன்னும் ஸ்டில் வீக்கா இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. 2வது ரெவென்யூ ஸ்லோ டவுன். ஒரு அப்நார்மல் சிச்சுவேஷன், ஒரு அன்சர்டனிட்டி ஓவரால் குளோபல் இந்த வார்னால இருக்கிறதுனால ஐடி செக்டாருக்கு ஒரு பெரிய பிரச்சனை, பின்னடைவு. 2வது ஏஐயோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த 2 பிரச்சனை தான். ஏன்னா இந்த வார் டென்ஷனுக்கு முன்னாடியே ஐடி செக்டார் பெரிய அளவுக்கு ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த வார் டென்ஷன் இன்னும் அத கடுமையா பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இதில என்ன ஆகும்? இதோட இதோட இம்பாக்ட் என்ன ஆகும் அப்படின்னா, ஐடி செக்டாரோட குரோத் வந்து பெரிய அளவுக்கு கொலாப்ஸ் ஆகும். 2027 ஃபினான்ஷியல் இயர் வந்து ரொம்ப ஒரு மோசமான இயரா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து வந்து ஏஐ த்ரெட். ஸோ இது வந்து ஏற்கனவே இந்த பிரச்சனை வந்து ஐடி செக்டார ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ ஐடி செக்டார்ல என்ன நடந்துட்டு இருக்கு? இது வந்து எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஐடியோட குரோத் வந்து 9% குடுத்திருந்தாங்க. இப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? ஜேபி மார்கனோட அப்டேட்ல வந்து 3%. 9% குரோத் 3% குடுத்திருக்காங்க. அதாவது என்னன்னா, பி/இ ரேஷியோ குறைவா இருந்தாலும், குரோத் அதிகமா இருந்தா தான் அது ரொம்ப அட்ராக்டிவ் வேல்யூவேஷன், இல்ல ஒரு ஃபேர் வேல்யூவேஷன், இல்ல சீப் வேல்யூவேஷன் சொல்லலாம். ஆனா பி/இ குறைவா இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, யூரோப் அண்ட் யுஎஸ் கிளையண்ட்ஸ் கிட்ட இருந்து நியூ ப்ராஜெக்ட்ஸ் வந்து டிலே ஆகுது. இது ஒரு ஐடி செக்டாருக்கான ஒரு பெரிய எக்ஸிஸ்டிங் டீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லோ ஆகுது. இது ஒரு மேஜர் ரீசன். கோடிங், டெஸ்டிங், அதுக்கப்புறம் வந்து மெயின்டனன்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டர் இப்ப ஏஐயோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஒரு பெரிய பாதிப்பு. இதுதான் பெரிய ரெவென்யூ. கோடிங், டெஸ்டிங், மெயின்டனன்ஸ். இந்த 3 விஷயத்துல தான் இந்த ஏஐயோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு எக்ஸாம்பிள் 25 பி/இ வந்து 25 இருக்கு. இன்னொரு ஸ்டாக்குக்கு பி/இ 15 இருக்கு. இந்த பி/இ 15ல ஏற்கனவே வந்து 9% குரோத். ஆனா இப்ப 3% குரோத்ன்னும்போது, பி/இ வந்து ரொம்ப குறைவா இருந்தாலும், அது வந்து பெரிய அளவுக்கு அட்ராக்டிவ் இல்ல. ஸ்டில் எக்ஸ்பென்சிவாவே நம்ம அத பார்க்கலாம். ஸோ அப்ப இந்த ஒரு ரியல் ஷாக் என்ன அப்டின்னா, இந்த பிஇஜி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். பி/இ டூ குரோத். அதாவது பி/இ வெர்சஸ் குரோத் அப்டின்னு கூட சொல்லலாம். இந்த பிஇஜி ரேஷியோ வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2021 டூ 23ல பி/இ வந்து 35 இருந்தது. குரோத் வந்து 9% இருந்தது. அப்ப பிஇஜி வந்து பார்த்தீங்கன்னா 3.89%. 3.89. இப்ப 2027 ஃபினான்ஷியல் இயர்ல பி/இ வந்து 15. ஸோ அப்ப என்னன்னா 21 டூ 23ல இருந்த பி/இ விட இப்ப ரொம்ப குறைவான பி/இ இருக்கு. ஓகே, தட் இஸ் ஃபைன். ஆனா அப்ப 9% இந்த குரோத் இப்ப 3% டர்ன் ஆயிருக்கு. அப்ப பிஇஜி வந்து பார்த்தீங்கன்னா 5.0. ஸோ அப்ப இது வந்து என்ன என்ன ஒரு ஷாக் ஏற்படுத்துதுன்னா, இன்னும் ஸ்டில் இது அட்ராக்டிவ் வேல்யூவேஷன் இல்ல. நம்ம அதிகமா பே பண்ணி தான் வாங்குறோம் அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷனா தான் இத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அப்ப இதுல நம்ம கவனிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஃபினான்ஷியல் இயர் முடியுது. முக்கியமா இன்னைக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டே. இந்த 2026, 25, 26 ஃபினான்ஷியல் இயரோட லாஸ்ட் ட்ரேடிங் டே. ஸோ அப்ப என்னன்னா, அடுத்த மாசம் ஏப்ரல்ல இந்த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் இப்ப இந்த ஜான்வரி 2026 டூ மார்ச் 2026ஓட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் குடுக்கும்போது, 2027 எப்படி இருக்க போகுதுன்றதுக்கான ஒரு ஃபோர்காஸ்டிங் இல்ல கைடன்ஸ் குடுப்பாங்க. அந்த கைடன்ஸ் தான் ஐடி செக்டாருக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருக்கும். ஸோ அப்ப அந்த கைடன்ஸ் வந்து மேபி இன்னும் ஏப்ரல் 1 வீக்லயோ இல்ல 2 வீக்லயோ டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ட பொறுத்து தான் ஐடி செக்டாருக்கான குரோத் எப்படி இருக்க போகுது, இவங்க என்ன சொல்றாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ அப்போ ஐடி ஸ்டாக்ல நீ ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மேபி நீங்க வந்து ஒரு லாங் டெர்ம் அப்படின்னும்போது கண்டிப்பா அத நம்ம ரீட்டெயின் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்க. ஆனா ஸ்மால் கேப் ஐடி செக்டார பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா ரிஸ்க் அதிகமா இருக்கும். இல்ல இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது,
இப்போ ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஏப்ரலில் வரப்போகிற ஐடி கம்பெனிஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட் ப்ளஸ் கைடன்ஸ் இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு அனாலிசிஸ் நம்ம எடுத்துக்கிட்டு ஐடி செக்டாரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமா வேண்டாமான்றதை நம்ம டிசைட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 4ஆம் தேதி நடக்க போகிற காலையில் தாம்பரத்துலேயும் ஈவினிங் பள்ளிக்கரணையும் ட்ரைனிங் செஷன் இருக்குது. அந்த ட்ரைனிங் செஷனுக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.